இதுல மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு ஒரு கிளறி இதுல ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அது வேகட்டும். வெந்த பிறகு ஒரு காய் எடுத்து நறுக்கி பாருங்க, வெந்துருச்சான்னு பாருங்க. அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காய் சூடாக இருக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வேகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டுக்கோங்க வேகலைன்னா, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வாணலியில் எண்ணெய் போட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச முள்ளங்கியும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, அது உங்கள் தேவைக்கேற்ப மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு இதை நல்லா ஒரு கலரிட்டு தட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சு காய் நல்லா வெந்த உடனே பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு முள்ளங்கி பட்டாணி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவான முள்ளங்கி எடுத்திருக்கேன். அந்த முள்ளங்கியை தோல் சீவி நல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வாங்க நாம எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம். இதை முதல்ல 2 முறை அலம்பி எடுத்துக்கலாம். வாணலியில கடுகு போட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டு, கறிவேப்பிலை இருந்தால் கறிவேப்பிலையை போட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச முள்ளங்கியை போடலாம். வாங்க பார்க்கலாம். காய் நல்லா தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு, காயும் வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு பொடி போட்டிருக்கேன். அந்த பொடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். எந்த காய் பண்ணிங்கனாலும் இந்த பொடியை போட்டு ஒரு பெரட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொடியும் போட்டுட்டு இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது, சும்மா லைட்டாக கலக்கினா போதும். இதோட துருவுன தேங்காய் துருவலையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு கிளறி ஒரு 2 செகண்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை இறக்கி வச்சிடுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, இதை நான் நல்லா 4 பக்கமும் நல்லா கலரி விட்டுடுறேன். கலரி விட்டுட்டு அடுப்பை நாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு அடுப்பை எரியக்கூடாது. தேங்காய் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த அடுப்போட அந்த தணல்லையே இருக்கட்டும். வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் முள்ளங்கி பட்டாணி பொரியல். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வத்த குழம்பு, ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.